இலங்கையில இன்னைக்கு சர்ச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய ஹேமரத்ன தேர்வுடைய விஷயத்துல அடுத்து நடக்கக்கூடியதெல்லாம் பார்த்தா அரசாங்கத்து மேல மக்களுக்கு மீண்டும் ஒரு நம்பிக்கையை வர வச்சிருக்கு. ஏன்னா இந்த விஷயத்தை ஞானசார தேரர் சகஜமானது எல்லா இடத்தையும் நடக்கிறது தான் அப்படின்னு சொன்னதோட இதை வச்சு இன ரீதியா மத ரீதியா சில விஷயங்களை திசை திருப்பறதுக்கு ட்ரை பண்ண நிறைய மீடியா பேட்டிகளை நாங்க பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஹேமரத்ன தேரர் பிணையிலையும் விடுதலை செய்யப்பட்டார். இதெல்லாம் பார்த்தப்போ சரி இதெல்லாம் அப்படிதான் அவ்வளவுதான் கொஞ்ச நாள்ல இதெல்லாம் எப்படியோ வச்சு மூடி மறைச்சிருவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்ச உண்மையிலே. ஆனா இன்னைக்கு ஹேமரத்ன தேரர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அட்டமஸ்தானாதிபதினு சொல்ற 8 பீடங்களுடைய தலைவர் என்ற பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் தற்காலிகமா. அதே மாதிரி கண்டி சங்கத்தினுடைய சங்கநாயகர் என்ற பதவியிலிருந்தும் அவரை தற்காலிகமா நீக்கி இருக்கிறாங்க. ஏன்னா விசாரணை போய்கிட்டு இருக்கு. அந்த விசாரணையிலிருந்து அவருக்கு குற்றம் இல்லாத ஆள் நிரூபிக்கப்பட்ட அதுக்கப்புறம் தான் அவருக்கு அந்த பதவி கொடுக்கப்படும். அது வரைக்கும் தற்காலிகமா வேறொரு தேரரை அங்க நியமிச்சு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஞானசார தேரர் ஆரம்பத்தில் இதை வச்சு என்ன செஞ்சாருன்னா சகஜமானதுலாம் சொன்னார். சகஜமானலாம் ஏத்துக்க முடியாது. ஏன்னா இந்த மாதிரி தப்ப எந்த மதத்துல யார் செஞ்சாலும் ஜனாதிபதி செஞ்சாலும் நாட்டுல சட்டம் எல்லாருக்குமே தண்டிக்கப்படணும். அதுல சகஜமானதை ஏத்துக்க முடியாது. அதோட அவர் இன்னொரு விஷயம் செய்ய ட்ரை பண்ணாருன்னு சொன்னா இதை வச்சு இன ரீதியா மத ரீதியா கதைச்சு இதை ஒரு திசை திருப்பறதுக்கான அவருடைய பழைய ஸ்டைல் எடுத்தார். ஆனா அதுவும் இன்னைக்கு என்ன சொன்னா அவருக்கு யாரும் புரிய வச்சுட்டாங்க போல நாட்டுற சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் சொல்லி அதுக்கப்புறம் கொடுத்த மீடியா பேட்டியில் அவர் சொன்னாரு என்னன்னு சொன்னா சட்டம்ங்கிறது எல்லாருக்குமே ஒண்ணுதான். ஹேமரத்ன தேரர் பதவியில இருந்து தற்காலிகமா நீக்கப்படுறது தான் சரி, சட்டம் எல்லாருக்கும் ஒன்று, நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வர வரைக்கும் சொல்லி ஒரு பக்குவமான பேச்சை பேசியிருந்தாரு. எப்படியோ அவர் அதை புரிஞ்சுக்கிட்டது சந்தோஷமான விஷயம். ஆனா இங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா மீடியாக்கள் அதே மாதிரி சோசியல் மீடியாக்கள் தங்களோட டிஆர்பி இல்ல ரீச்சுக்காக ஒரு விஷயத்தை செய்யறது நிப்பாட்டிக்கணும். என்னன்னா இன ரீதியான மத ரீதியான தூண்டுதல்களை ஏற்படுத்தக்கூடிய குழப்பங்களை ஏற்படுத்துற மாதிரி கதைகள் கருத்துக்களை யாரு சொன்னாலும் அதை நீங்க கணக்கெடுக்காம விட்டுறணும். கணக்கெடுக்காமன்னா சட்ட ரீதியா அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கணுமே தவிர சிங்களத்துல சொன்னதை நிறைய நாங்கள் டெம்ப்ளேட் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்து நியூஸ் எல்லாம் பார்த்து சிங்களத்துல சொன்னது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி டெம்ப்ளேட்டா போட்டு அது ஒரு பெரிய விஷயமா போட்டிருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது பிள்ளை. ஏன்னா மத ரீதியா நேரடியா கருத்துக்களை எப்படியான பிழையான கருத்துக்களை பரப்புற எந்த கருத்துக்களா இருந்தாலும் அதுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படணுமே தவிர அதை மக்கள் மத்தியில பரப்புறதுங்கிறது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அது சமூகத்துக்கு ஆரோக்கியமானது இல்லை. எல்லாருக்குமே தேவை மத ரீதியான சமூக ரீதியான இன ரீதியான ஒற்றுமை மட்டும்தான். அதுதான் ஒரு நாட்டுக்கு ஆரோக்கியமான விஷயம். ஸோ அது இல்லாமல் எல்லா மீடியாக்களும் உங்களுடைய டிஆர்பிக்காக அது ஒரு ஹெட்டிங்காக போட்டு இந்த மதத்தை இப்படி பேசினாரு அப்படின்னு ஹெட்டிங்காக போடுற விஷயங்களை நிப்பாட்டி அவங்க பேசக்கூடிய கருத்துக்களுக்குரிய உங்களுக்கு அது பிள்ளைன்னு பாட்டிச்சுன்னா அந்த கருத்துக்குரிய சட்ட நடவடிக்கை எடுங்க. தயவு செஞ்சு மீடியாக்கள்ல அது ஒரு தலைப்பா போட்டு மக்களை குழப்புற வேலைகளை தவிர்த்து கொள்ளுங்க. ஏண்டா இந்த நாட்டில் இப்ப இன ரீதியான மத ரீதியான ஒற்றுமை இருந்து கொண்டு வருது. அது திரும்பியும் குழம்புறத ஒரு சாதாரண மனுஷனா நான் விரும்பலை.